தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும், என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும், என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பக்கத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா,
கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரத்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், அதற்காய் மகிமை. இந்த வேளையிலும் கர்த்தர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை அருளப் போகிறீர். மகிமை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை உண்டாகட்டும். துதிகன மகிமையெல்லாம் நமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமீன். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19 - 23 வரைக்கும். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவு பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். போதும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய தேவன் மனுக்குலத்தை மீட்பதற்காக மனிதனாகவே அவர் இந்த பூமிக்கு வந்தார். மனிதர்களுக்காக அவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்து அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். தாம் உயிரோடு இருக்கும் போதே சீஷர்களிடத்தில் பலமுறை அவர் சொன்னார், மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவர் கொல்லப்படுவார், ஆகிலும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் என்று. சீஷர்களுக்கு அது புரியாத ஒரு காரியமாயிருந்தது. அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். இப்போ சீஷர்கள் ஒரு மேல் வீட்டு அறையில் கதவெல்லாம் பூட்டி இருக்குது. இயேசுவை பிடித்து சிலுவையில் அறைந்து கொன்றது போல நமக்கும் என்னெல்லாம் நேரிடப் போகிறதோ என்று ஒரு அச்சத்தில் அவங்க பயந்து தான் இருந்திருக்கணும். அப்படி சீஷர்கள் கூடியிருந்த அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்று மாலையிலேயே அவர்கள் மத்தியிலே வெளிப்படுகிறார். உங்களுக்கு சமாதானம் என்றார். இவ்வளவு நாள் கர்த்தரோடு கூட இருந்தாங்க, அவங்களுக்கு கவலையே இல்லை. இப்பொழுது கர்த்தர் அவர்களை விட்டு சென்று விட்டார், நாம் தனித்தவர்களாய் இருக்கிறோம் என்று உணர்ந்திருப்பாங்க. பயந்து சமாதானம் இல்லாமல் கலங்கி கொண்டு இருந்திருப்பாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவே வந்து இறங்கி உங்களுக்கு சமாதானம் என்ற பொழுது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டாங்க. சமாதானம் கொடுத்தார், சந்தோஷமும் கொடுத்தார் கர்த்தர். அவர்கள் மீது ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பரிசுத்தாவியும் கொடுத்தார். அதன் பின்பு அவர்களுக்கு
ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்று அதிகாரத்தையும் கொடுக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறவர், பிதா கொடுக்கிறவர். இயேசுவும் அவர் பூமியில் இருந்தபோது எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா வேலைகளிலும் அவர் நன்மை செய்கிறவராக கொடுக்கிறவராகவே தான் அவர் இருந்தார். நடமாடின நாட்களில், ஊழியம் செய்த நாட்களில், பாடுபட்ட வேளையில், சிலுவையில் அறையப்பட்டிருந்த தருணத்தில், உயிர்த்தெழுந்த பின்பும் எப்பொழுதுமே அவர் நன்மை செய்கிறவராகவே அவர் வெளிப்படுகிறார். இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு இப்போ தம்முடைய சீஷர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். இரண்டாவது சந்தோஷத்தை கொடுக்கிறார். மூணாவது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தாலே போதும், சமாதானம், சந்தோஷம் எல்லாமே நமக்கு உண்டு. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவி, நம்மை ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர். அது மட்டும் அல்ல, ஆவியானவர் வரக்கூடிய காரியங்களை கூட நமக்கு அறிவிக்கிறவர். சீசர்கள் இவ்வளவு தடுமாறி போனதுக்கு காரணமே அவர்கள் பரிசுத்த ஆவி பெறாதனால தான். இயேசு சொன்ன காரியங்களை புரிந்து கொள்ளவும் முடியல. உயிர்த்தெழுவேன் உயிர்த்தெழுவேன் என்று எத்தனையோ முறை சொன்ன பிறகு கூட அது அவங்களுக்கு புரியவே முடியல. உயிர்த்தெழுந்த பின்பும் அவங்க அதை நம்ப முடியாமல் ரொம்பவே திணறி போனாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பாரானால் ஒரு தெளிவு, ஒரு அறிவு, எல்லாமே அது பிரகாசமாக இருக்கும். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் சத்திய ஆவி. சத்திய ஆவியானவர் வரும்போது நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அவர் போதிக்கிறவர். நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கணும். இப்போ சீஷர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க. பரிசுத்த ஆவி பெற்ற பின்பு அப்போஸ்தலர் புஸ்தகத்தை எல்லாம் பார்த்தா அதுக்கு பிறகு சீஷர்கள் கம்ப்ளீட்டாக மாறிடுவாங்க. அவங்க முன்னாடி இருந்ததுக்கும் இயேசுவோடு கூட இருந்ததுக்கும் இப்பொழுது ஆவியானவரை பெற்ற பின்பு ஆவியானவரோடு கூட இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஆவியானவரை பெற்ற பின் பார்க்கலாம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க. உயிர்த்தெழுந்த இயேசு கொடுத்தார் தம்முடைய சீஷர்களுக்கு, அற்புதங்களை செய்தார். பேதுரு ஒரு நாள் மீன் பிடிக்க போறேன்னு தூண்டில் எடுத்துக்கிட்டான், வலையை எடுத்துக்கிட்டான். எல்லா சீஷர்களும் கூட சேர்ந்து நாங்களும் வருகிறோம் என்று புறப்பட்டு போனாங்க. இரவெல்லாம் முயற்சித்தாங்க, ஒரு மீன் கூட அகப்படலை. விடியற் காலையில் ஆண்டவராக இயேசு கரையில் நிற்கிறார். பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா என்று கேட்டார். அவங்க ஒன்றும் இல்லை என்று சொல்றாங்க. கர்த்தர் சொன்னார், படகுக்கு வலது புறமாய் உங்க வலையை போடுங்க. அந்த வலையில 153 பெரிய மீன்கள் அகப்பட்டது. அதை அவங்க இழுக்க முடியாம கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு கரைக்கு வராங்க. இங்கே பார்த்தா அவர்களுக்காக கறி நெருப்பு மூட்டி அப்படியே மீன் பொரியுது, அப்பம் எல்லாம் ரெடியாக இருக்குது சாப்பாடு. இப்படி அவர் அற்புதங்களை செய்து கொடுக்கிறவர். உயிர்த்தெழுந்த இயேசு அவர் கொடுக்கிறார். அவரை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்களில் நல்லா பார்க்கும்போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர் கொடுத்தார், நன்மை செய்கிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம்
8வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஊழிய நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அவர் ஒரு 3.5 வருஷம் 30வது வயதில் ஞானஸ்நானம் பெற்றார். அதன் பின்பு 3.5 வருஷம் அவர் ஊழியம் செய்கிறார். பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்து அநேகரை இவர் போய் சந்திக்கிறார். அநேகர் இவரை வந்து சந்திக்கிறாங்க. போன இடத்திலெல்லாம் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசினாலே கட்டப்பட்டவர்களை விடுவிக்கிறவராகவும் நோயாளிகளை எல்லாம் குணப்படுத்துகிறவராகவும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடியவராகவும் அப்படிதான் இருந்தார். நன்மை செய்கிறார். எப்பொழுதும் கொடுக்கிறவர் பிதா நன்றி அறியாதவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறார். அப்படியே நீங்களும் செய்யுங்க அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரனும் அப்படியே நன்மை செய்கிறவர். பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவர் ஊழியம் செய்கிறாரு. எல்லாருக்கும் அவர் நன்மை செய்கிறார். ஊழிய நாட்களிலே அவர் செய்த காரியங்களை மத்தேயுல மீண்டும் 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 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். 8:16 மத்தேயு. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். அவர் கிட்ட கொண்டு வரக்கூடிய எல்லாரையும் ஒருத்தர் கூட சுகம் பெறாம இல்லை. ஒருவரை கூட அவர் வெறுமையா அனுப்பவே இல்லை. அவர் கிட்ட வர்றவங்க சுகம் பெற்று நன்மையை அடைந்து ஆசீர்வாதம் பெற்று தான் போனாங்க. விடுதலையோடு தான் போறாங்க. சந்தோஷமா தான் போறாங்க. சமாதானத்தோடு போ அப்படிதான் கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொருவருக்கும் அவர் விடுதலை கொடுத்தார். அனைவரும் சுஸ்தமடைந்தார்கள். அந்த நாட்களில் அவர் கிராமங்களிலும் பட்டணங்களிலும் சென்ற இடமெல்லாம் பிசாசு பிடிச்சவங்க, நோயாளிகள், குஷ்டரோகம், அப்பெல்லாம் ரொம்ப குஷ்டரோகம், சந்திர ரோகம், குருடர்கள், சப்பானிகள், பல நோயாளிகளை அப்படியே அவர்கிட்ட கொண்டுட்டு வந்தாங்க. அனைவரையும் அவர் சுகப்படுத்தினார். ஊழிய நாட்களிலே அத்தனை நன்மை செய்தார். எல்லாருக்கும் அவர் பட்சபாதம் இல்லாம அவர்கிட்ட வர்றவங்க எல்லாருக்கும் அவர் நன்மை செய்தார். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35வது வசனம். 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களிலும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்த்தோம். இப்போ 9ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் பார்க்கிறோம். பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அவர் சுற்றி 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 நடந்தே ஜனங்களை சந்திக்கிறார். போன இடத்தில் எல்லாம் ஆலயத்தில் அவர் ராஜ்யத்தின் வசனத்தை சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அவர் இஷ்டத்துக்கு எதுவுமே பேசல. பிதா எனக்கு எதை சொன்னாரோ, எதை எனக்கு காண்பித்தாரோ, அதை தவிர வேற எதையும் நான் சுயமாய் பேசுகிறது இல்லை என்று சொன்னார். சுயமாய் எந்த ஒரு கட்டுக்கதையும்
அவர் இஷ்டத்துக்கு எதுவுமே பேசல. இயேசுவே அப்படின்னா நம்ம எதை பேசுறது? நம்ம கத்தரை மாத்திரம்தான் அறிவிக்கணும், கத்தரை தான் நம்ம வெளிப்படுத்தணும். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்தார். அங்க வந்த எல்லா நோயாளிகளை, அத்தனை வியாதியஸ்தரையும் சுஸ்தமாக்கினார் என்று மத்தேயு சுவிசேஷத்தில் 2வது முறையும் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது முறையா மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் 14 இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது இந்த மத்தேயு 14:14 இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். நிறைய இயேசு போன இடத்துல எல்லாம் வியாதிக்காரங்களை தான் கொண்டு வந்தாங்க, வியாதியஸ்தரை கொண்டு வந்தாங்க. அனைவரையும் அவர் சுகப்படுத்தினார். இப்படி ஒரே சுவிசேஷத்தில் இந்த ஒரே காரியம் பாருங்க, 3 தரம் இங்கே எழுதப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தர்கிட்ட வரக்கூடிய ஒருவருமே வெறுமையாய் அவர் அனுப்புகிறது கிடையாது. அவரிடம் வரக்கூடிய யாரையும் புறம்பே அவர் தள்ளுவது இல்லை. இது ஊழிய நாட்களிலே கர்த்தர் செய்த நன்மைகள். பிசாசு பிடித்து லேகியோன் பிசாசு பிடித்தவெல்லாம் பயங்கரமா இருந்தவன் கர்த்தர் விடுவித்தார். எத்தனை பிசாசு பிடித்தவர்கள், மரித்தவர்களை எழுப்பினார். எப்பொழுதுமே அவர் நன்மை செய்கிறவர். ஊழிய நாட்களில் மாத்திரம் அல்ல, நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம நன்மை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் துன்பங்கள் வந்திருக்கும் பொழுது நம்ம செய்வோமா? என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ வேதனை, எவ்வளோ கஷ்டங்கள் நஷ்டங்கள், இதில் நான் யாருக்கு உதவி பண்ணுறது என்று மற்றவங்களை நாம் நினைத்து கூட பார்க்க மாட்டோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் மட்டுமல்ல, அவர் பாடுபடும் போதும் அவர் நன்மையே செய்தார். அதுதான் ஒரு அதிசயம். நம்முடைய வாழ்க்கையிலெல்லாம் ஒரு பாடு ஒரு துன்பம்னா ஆளுகளை பயமுறுத்துவோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே அத்தனையும் என் கையுக்குள்ள, இல்லைன்னா கோர்ட்டு ஜட்ஜு எங்கள் ஃபேமிலியில் உள்ளவர் அப்படின்னு அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், எம்பியை தெரியும் அப்படின்னு பெரிய பெரிய ஆட்களை சொல்லி நான் நினச்சா உன்னைய நான் எதுவும் பண்ண முடியும் அப்படின்னு பாடுகள் பல துன்பங்களை அனுபவிக்கும் போது பயமுறுத்துவோம். நன்மை செய்ய மாட்டோம், பயமுறுத்துவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுபடும் போது அவர் பயமுறுத்தாமல், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23வது வசனம், அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் அவர் பாடுபடும் போது மனுஷர்களை மாதிரி பயமுறுத்தல. அவர் சொன்னா பயமுறுத்திருக்கலாம், அவர் சொன்னா நடக்கும். கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை பிடித்துட்டு போறதுக்கு போர் சேவகர்கள் ஆட்கள் எல்லாம் வந்திருக்காங்க. இந்த ஆசாரியர்களுடைய ஆட்கள் வந்திருக்கிறாங்க. இந்த ஆட்களை பார்த்ததும் பேதுரு சொல்லுவான், ஆண்டவரே பட்டயத்தால் நம்ம அவங்களை வெட்டிடுவோமா அப்படின்னு பட்டயத்தை உருவான். பட்டயத்தால் அவங்களை வெட்டிடலாமா? அப்ப இயேசு சொன்ன வார்த்தை என்ன? நான் என் பிதாவிடத்திலே நான் வேண்டிக் கொண்டால் என் பிதா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை எனக்காக அனுப்ப மாட்டார் நினைக்கிறியா?
அவர் வேண்டிக்கிட்டா பிதா செய்வார். அதை சொல்லி இருக்கலாம், என் பிதாவிடத்தில் சொன்னா இப்போ அவர் தேவதூதர்களை அனுப்பி உங்கள் அத்தனை பேரையும் க்ளோஸ் பண்ணிடுவார் அப்படின்னு பயமுறுத்தலாம். அவருக்கு எல்லாம் இருந்த பிறகும், எல்லா அதிகாரமும் உரிமையும் எல்லா வல்லமையும் இருந்த பிறகும், பயப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் அப்பையும் நன்மை தான் செய்தார். எப்படி ஊழிய நாட்களிலே நன்மை செய்தாரோ அதே போல பாடுபடும் போதும் அப்படித்தான் அவர் பயமுறுத்தாமல். மத்தேயு சுவிசேஷம் 26:52 பாருங்க. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனே ஆனால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். பாத்தீங்களா, பேதுரு கிட்ட கர்த்தர் சொன்னது. பயமுறுத்தி இருக்கலாம், பயமுறுத்துறதுன்னு அப்படியே அதை நிறைவேற்றி கூட காமிச்சிருக்கலாம், அவரால் முடியும். ஆனால் அவரை குறித்து வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? அவர் பாடுபட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, சிலுவையிலே கொல்லப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுவார். அவரை குறித்தின காரியம் அது எப்படி நிறைவேறும்? இவ பட்டயத்தால் இவங்களை வெட்டிட்டா, பிதா கிட்ட சொன்னாலே போதும், பிதா தேவதூதர்களை அனுப்பி கொன்னுருவார். ஒரு லேகியோன், அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவன், லேகியோன் பிசாசு பிடித்தவன். உன் பேர் என்ன? நாங்கள் அநேகராயிருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் அப்படின்னு சொன்னான். கல்லறையில் குடியிருந்த ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதன், விலங்கில் அவனை கட்டி வச்சாலும் அதை அறுத்துட்டு போயிடுவானான். கல்லுகளால் தன்னை கீறி காயப்படுத்தி கொண்டு எப்பொழுதுமே கூக்குரலிட்டு கொண்டு இருப்பானான். அப்படிப்பட்ட பயங்கரமான பிசாசு பிடியில் இருந்தவன். உன் பேர் இயேசு அதை அதட்டினார். பேர் என்னன்னு கேட்டப்போ, நாங்கள் நிறையா பேர் இருக்கிறோம், நிறைய அநேகராக இருக்கிறனால லேகியோன். இங்கே இயேசு சொல்லுகிறார், என் பிதாவிடத்திலே நான் வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்ப மாட்டாரா? எனக்காக அனுப்புவார். ஒரு தூதன் வந்தாலே போதும். ஒரு தூதன் வந்தாலே 1,80,000 பேரை கொண்டான் ஒரு தூதன். இப்போ 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள் வந்து இறங்கினா அந்த இஸ்ரேல் தேசத்தில் ஆண்டவருக்கு எதிராக இருந்த அவ்வளவு யூதர்களும் அழிவாங்க, ரோமர்கள் அத்தனை பேருமே அழிவாங்க. ஏன்னா ஒரு தூதன் வந்து இறங்கினாலே, ஒரு தூதன் 1,80,000 பேரை கொன்றானாம். ஏசாயா 37. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை சங்கரித்தான். 1,80,000 பேரை சங்கரித்தான். ஒருத்தர் கூட மிஞ்சல, எல்லாம் செத்த பிரேதங்கள் ஆயிட்டாங்க. ஒரு தூதன், பரலோகத்திலிருந்து கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். ஒரு தூதன் வந்தாலே இத்தனை 1,80,000 பேர் அவன் கொண்டுட்டு போகிறான். அப்போ 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை பிதா எனக்கு அனுப்புவார் என்று இயேசு சொல்லுகிறார். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறணும் என்று அவர் சொல்லுகிறார். பயமுறுத்தல. அந்த வேளையிலும் அதே கெத்செமனே தோட்டத்தில் அந்த எதிராளியின் கூட்டத்திலேயே ஒருவனை இத்தனை சொன்ன பிறகு கூட பேதுரு தன் பட்டயத்தை உருவி அந்த வேலைக்காரன் மல்குஸ் அப்படிங்கிறவனுடைய வலது காதை அப்படியே துண்டா வெட்டிடும். அப்ப இயேசு இம்மட்டும்
நிறுத்துங்க, இம்மட்டில் நிறுத்துங்க என்று அவனுடைய காதை தொட்டு குணமாக்கினார். பாடுபடும் போதும் அவர் நன்மை செய்தவர், சுஸ்தப்படுத்துகிறார். அவன் காதை தொட்டு, இவனுக்கு இயேசுவுக்கு எதிராளிகள், பகைக்கிறவர்கள், சத்துருவுக்கு நன்மை செய்யணும் என்றவர். அப்ப அவருடைய பிள்ளைகளுக்கு செய்யாம இருப்பாரா? சத்துருவுக்கே செய்தா பிள்ளைகளுக்கு செய்யாம இருப்பாரா? அருமையானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எத்தனை நல்லவர், எத்தனை மேன்மையானவர். அவர் மிகவும் அன்புள்ளவர். அவர் பாடுபடும் போது இவனுக்கு காதை சுஸ்தப்படுத்தினார். இவர் நியாய விசாரணையில் பாடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது பிலாத்து கேட்பான், உங்களுக்கு யாரை விடுதலை பண்ணணும், பரபாசையா இயேசுவையா? அந்த நாட்களிலே பரபாஸ் என்று சொல்லக்கூடிய பேர் போன ஒருவன், அவன் கொலை குற்றத்தில் அகப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறான். அவன் பயங்கரமானவன், பேர் போனவன், படு மோசமானவன். ஆண்டவராய் இயேசுவோ பாடுபடும் போதும் நன்மை செய்கிறவர், சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் போதும் நன்மை செய்தவர், உயிர் தெழுந்த பின்பும் நன்மை செய்தவர், எல்லா சந்தர்ப்பத்திலும் அவர் நன்மை செய்தவர், சுஸ்தமாக்கினார். அப்படிப்பட்ட இயேசுவை பிலாத்துவே கேட்பான், அவர் என்ன செய்தார், அவர் என்ன தப்பு செய்தார்? அதுக்கெல்லாம் அவங்க செவி கொடுக்கவே இல்லை. சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டாங்க. பரபாசியோ அல்லது இயேசுவையோ என்று கேட்டபோது ஜனங்கள் பரபாசதான் விடுதலை பண்ணணும், இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லுவாங்க. மத்தேயு சுவிசேஷம் 27, 20, 21. பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். பரபாசை எதிர்பார்த்திருக்கவே மாட்டான், ஜெயிலுக்குள்ள இருக்கிறான், அவனுக்கு விடுதலை கிடைக்குது, ஆச்சரியப்படுறான். எப்படி எனக்கு விடுதலை? உண்மையாவே அவனுடைய சரித்திரம் நமக்கு தெரியாது, அவன் ரட்சிக்கப்பட்டிருப்பான். ஏனென்றால் எனக்கு பதிலா அந்த நீதிமான் அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரே, அவருக்கு தான் விடுதலை கிடைக்கணும். ஆனா பயங்கரமான பாவி, எனக்கு விடுதலை கிடைத்திருக்கிறதே என்று அவன் நிச்சயமாவே மனம் திருப்பியிருப்பான். பாடுபடும் போதும் இவருனால தான் அவனுக்கு விடுதலை கிடைக்குது. பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் அந்த பிலாத்துவின் மனைவிக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு. அவ சொல்லுறா, பிலாத்துக்கு ஆள் சொல்லி அனுப்புறா, அந்த நீதிமானை நீங்க ஒன்றும் செய்யாதீங்க, அவர் நிமித்தம் நான் இரவிலே சொப்பனத்துல மிகுந்த பாடுபட்டேன். என்ன பாடுபட்டாலோ தெரியாது. பிலாத்துவின் மனைவி, அவருடைய பெயர் சொல்லப்படவில்லை, ஆனா அவ சொல்லுறா. மத்தேயு சுவிசேஷம் 27 அதிகாரம் 19வது வசனம். அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில், பிலாத்து நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்திலே வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னால், வெகு பாடுபட்டேன், என்ன பாடுபட்டாலும் அந்த நீதிமானுக்கு எதுவும் செய்ய வேண்டாம், அவரை நீதிமான் என்று அறிக்கையிட்டான். அவங்க இந்த
பிலாத்து, அவருடைய மனைவி, இவர்களுடைய சரித்திரத்தை அநேகர் எழுதியிருக்காங்க. பிலாத்து அவன் தான் ஒப்பு கொடுத்தான். சிலுவையில் அவரை வாரினால் அடித்து சிலுவையில் அறையுங்க என்று ஒப்பு கொடுத்தது பிலாத்து. ஜனங்களுடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுத்து இவனே சொல்லுவான், வாரினால் அடித்து சிலுவையில் அறையுங்க. அதன் பின்பு அவன் ரொம்பவே மனசாவப்பட்டானான். ஏன்னா மனைவி இயேசுவை விசுவாசிக்கிறா, நம்புறா. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் அவள் ஏற்றுக்கொண்டாள். அவளுடைய பேரு கிளாடியா பிரகோலா அப்படின்னு அவளுடைய பெயர் சரித்திர புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அவள் ரட்சிப்பை பெற்று கர்த்தருக்கு ஊழியக்காரியாய் இயேசுவை பிரஸ்தாபம் பண்ணக்கூடிய, சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரியாகவே அவள் ஊழியம் செய்தாள் என்று தான் அநேகர் எழுதுறாங்க. ஆனால் பிலாத்து கர்த்தரை ஒப்பு கொடுத்தது, அவர் உயிர் தெளிந்து விட்டார், அது சத்தியமானது. அவன் மனதில் குத்துண்டு அவன் அதனாலேயே ஒரு பைத்தியக்காரனை போல அப்படியே அவனுடைய மனநிலை தடுமாறி தற்கொலை செய்து பிலாத்து இறந்தான் என்றும் அவன் கொலை செய்யப்பட்டான் என்றும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எழுதுகிறாங்களாம். அந்த பாடுபடக்கூடிய வேளையில் கூட பிலாத்துவின் மனைவிக்கு ரட்சிப்பு, பரபாசுக்கு விடுதலை. மல்குஸ் அவன் எதிராளி, ஆனால் அவனுக்கு காதை சுஸ்தப்படுத்தினார். பாடுபடும் போதும் நன்மை செய்த தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எத்தனை ஒரு அன்புள்ள ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அப்படியே சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் போதும் அவர் நன்மையே தான் செய்தார். அவர் செய்வதெல்லாம் நன்மை. ஊழிய நாட்களில் மாத்திரம் அல்ல, பாடுபடும் வேளையில் மட்டுமல்ல, அவர் சிலுவையிலே அப்படி குற்றுயிராய் அத்தனை காயங்களோடு கூட இரத்தமெல்லாம் சிந்தப்பட்டு தாங்கொண்ணாத வேதனையிலே அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறார். சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்தவரால் கொடிய காயங்களோடு கூட தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலும் நன்மைதான் செய்தார். ஒருவருக்கும் தீமை செய்யாத ஒரு தேவன், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், அவர் தீமை செய்வதில்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நன்மைதான். தீமை குறைஞ்சு போகும், நன்மை அவர்களுக்கு பெருகும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுது. சிலுவையிலே அறையப்பட்டார். அவரை அடித்தாங்க, கன்னத்தில் அறைந்தாங்க, காரி உமிழ்ந்தாங்க, தலையில குட்டினாங்க, முள்முடிய தலையில அப்படியே உள்ளுக்கு பதிய வச்சாங்க, சூட்டினாங்க. கை கால்கள் ஆணிகளால் கடாவப்பட்டது. சாட்டைவா அவருடைய காயங்கள் எத்தனை எத்தனை! என சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து சர்வலோகத்துக்கும் ரட்சிப்பை அவர் உண்டாக்கினபடியால் அத்தனை பாடு. அதன் மத்தியில் அவர் சிலுவையில் அவர் பேசின முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அவர்கள் அறியாதிருக்கிறார்களே, மன்னியும் என்று அவர்களுக்காக பிதாவிடத்தில் மன்னிப்புக்காக மன்றாடினார். என்றால் மன்னிக்கப்படாமல் இருந்த அவங்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபம். மனுக்குலத்தை மீட்க வந்தவர், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும் படிக்கு அவர் உலகத்தில் அனுப்பப்படாமல் உலகத்தை ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் அனுப்பப்பட்டார் என்று வேதத்தில் இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே சிலுவையில் அந்த வேதனையின் மத்தியிலும் அவரை சூழ்ந்து இருக்கிறவங்க, அவரை பாடுபடுத்தினவங்க, துன்பப்படுத்தினவங்க, நிந்தித்தவங்க, அவமதித்தவங்க அனைவருக்காக இவர்கள் என்று பாயிண்ட் பண்றார். வாசிங்க, லூக்கா சுவிசேஷம்
23:34. அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இன்னைக்கு நம்மளுக்கு விரோதமாய் நம்மளை அடிக்கல, காயப்படுத்தல, நம்மளை ஒன்றும் குற்றுயிராக்கல, ஏதோ சொல்லால், கல்லால் கூட அல்ல, சொல்லால் நம்மளை தாக்கியிருந்தா கூட நம்ம மன்னிக்கவே மாட்டோம். வந்து மன்னிப்பு கேட்டால் கூட முகத்தை கொஞ்சம் கடினமாக வச்சுக்கிட்டு தான் நம்ம மன்னிப்போம். இத்தனை வேதனையை உண்டு பண்ணினவங்களை மனதார மன்னிக்கிறார் பாருங்க. 70 தரம் மன்னிக்க சொன்னவர். அவர் மன்னிக்கிறார். நாம் அவரோட பிள்ளைங்க. நம்ம அப்படி செய்யணும், நம்ம மன்னிக்கணும். நம்ம மன்னிச்சாதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்படி அவர் அத்தனை அன்புள்ளம் கொண்டவர், ஒரு இரக்கம் கொண்டவர், மனிதர்கள் மீது அத்தனை தயவு கொண்டவர். அவங்களுக்காக பிதாவிடத்தில் மன்னிப்பு கேட்குறவங்க தெரியாமல் செய்துட்டாங்க, தெரிந்தல்ல. நம்ம பார்வைக்கு அதெல்லாம் தெரிஞ்சே தான் அவங்க செய்தாங்கன்னு தோணுது. நமக்கு விரோதமாக ஒருவர் ஒன்று சொன்னால் கூட அதெல்லாம் தெரிஞ்சு தான், அவங்க இன்னும் தெரியாமல் ஒன்றும் இல்லை, எல்லாம் தெரிஞ்சு தான் அப்படின்னு நம்ம சொல்லுறோம். அவங்க என்ன தெரியாமலாம் செய்தாங்க, எல்லாம் தெரிஞ்சு செய்தாங்கன்னு தான் நமக்கு தோணுது. ஆனால் உண்மை என்ன, அறியாமல் தான் செய்தாங்க. அவர் யார் என்றே அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்களுடைய கண்கள் இன்று வரைக்கும், இஸ்ரவேலருடைய கண்கள், யூதர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டு தான் இருக்குது. வந்த மேசியாவை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. இப்பையும் இனிதான் வருவார் என்று போய் அந்த புலம்பர் சுவரில் போய் தலையை முட்டி முட்டி மேசியாவே வாங்கன்ட்டு இருக்கிறாங்க. இன்று வரைக்கும் அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படவில்லை. நாம் புறஜாதியில் நம்ம பிறந்ததுனால இன்றைக்கு நம்முடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்தார். இருளிலிருந்து நம்ம வெளிச்சத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஒரு பெரிய வெளிச்சத்துக்குள்ளே வந்திருக்கிறனால மெய்யான தெய்வத்தை நம்மால் இன்றைக்கு அறிந்து கொள்ள முடிந்தது. ஆகவே அவரை போலத்தான் நம்மளும் எல்லாரையும் மன்னிக்கணும். மன்னிக்கிற சுபாவம். சிலுவையில் அறையப்பட்டு இருக்கும் பொழுதும் அவர் செய்த நன்மைகள், மன்னிப்பு. பகைத்தவர்கள், சத்துருக்கள், அவரை துன்பப்படுத்தினவர்கள், கொடுமைப்படுத்தியவர்கள் அனைவருக்காகவும் பிதாவிடத்தில் அவர் வேண்டுதல் செய்கிறார். இவரோடு கூட 2 பக்கம் 2 கள்ளர்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாங்க. வலது பக்கத்தில் ஒரு கள்ளன், இடது பக்கத்தில் ஒரு கள்ளன். இதில் ஒரு கள்ளன் அவனுடைய தன்மை மாறவே இல்லை. சிலுவை அவன் தொங்கிட்டு இருக்கிறான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவனுடைய கையை காலை முறிப்பாங்க. முறித்து பலவந்தமாக அவனுடைய உயிரை போக்குவாங்க. இப்படிப்பட்ட ஆக்கினைக்கு உட்பட்டு இருந்தும் அவன் இயேசுவை பார்த்து இகழ்ந்தானாம். அது நம்ம ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. உயிர் போகிற தருவாயில் கூட அந்த ஜென்ம சுபாவம், அந்த குணம் சில பேருக்கு மாறாமலே இருக்குது பாருங்க. உண்மையா நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று இகழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்னொரு கள்ளன் சொல்லுகிறான் அவனை பார்த்து, டேய், அவர் ஏதாவது தப்பு செய்தாரா? நம்ம பார்த்தோமா? நம்ம கூட்டத்தில் அவர் இருந்தாரா? நம்ம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அவரோ அப்படி அல்ல. அவர் எந்த ஒரு தப்பும் அவர் செய்யலை. ஆனால் அவர் இன்றைக்கு 39 வாசிங்க, லூக்கா 23:39 அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நியாயப்படி நம்ம செய்த குற்றத்துக்கு தக்க தண்டனையை நம்ம அனுபவிக்கிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனுடைய சாட்சி, அவன் அறிக்கை,
அவர் எந்த தப்புமே செய்யல. இந்த மாதிரி ஆக்கினைக்கு உட்பட்ட பிறகும் நீயே ஒரு தெய்வ பயம் இல்லாமல் இருக்கிறியே. சில பேர் சாகிற வரைக்கும், உயிர் பிரியிற வரைக்கும் தெய்வ பயமே இருக்காது. தெய்வ பயம் இல்லாமல் அப்படியே செத்து போகிறவங்க கல்லனை போல ஒரு பெரும் கூட்டம். கடைசி நேரத்தில் உயிர் போகிற தருவாயில் இவன் மனம் திரும்புகிறான். அவனுக்கு இந்த மாதிரி ஒரு போதனையை பண்ணிக்கிட்டு இயேசுவை பார்க்கிறான். ஆண்டவரே, உமது ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அப்போ அவனுடைய விசுவாசம். இன்னொருத்தன் கேட்டான், நீ கிறிஸ்துவானால், நீ மெய்யாகவே தேவகுமாரனானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள், இப்போ விடுதலை கிடைக்கட்டும், விடுவி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டான். இவன் அப்படி அல்ல, இவர் மெய்யாகவே தேவகுமாரன், இவர் கிறிஸ்து, இவர் ராஜ்யத்தில் போக போறார். உம்முடைய ராஜ்யத்திலே நீர் போகும்போது அடியேனை நினைத்தருளும் என்று கேட்டான். அவனுக்கு தான் கர்த்தர் சொன்னார். 23 லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த மன திரும்பிய கள்ளனுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பதில், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அவனுக்கு கிடைத்த வாழ்வு, மனம் திரும்பும் போது, ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகமே களி கூறும். பரலோகம் அவ்வளோ சந்தோஷப்படும். இயேசுவே சொன்னார், ஒரு பாவி பூலோகத்தில் மனம் திரும்பினா பரலோகமே சந்தோஷப்படும். அத்தனை சந்தோஷம் மனம் திரும்புதல். அந்த பாடுபடும் போது கூட கர்த்தர் அந்த பாவி மனம் திரும்புகிறான். மனம் திரும்பாத பாவிகளுக்கு மன்னிப்புக்காக மன்றாடினார். மனம் திரும்பின ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு பரதீசு. இன்றைக்கு நீ எங்கூடையே என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். பாடுபடும் போதும் நன்மைதான் செய்தார். நடமாடி ஊழியம் செய்த நாட்களிலும், பாடுகளை அனுபவித்த வேளையிலும், சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த வேளையிலும் அவர் ஜீவனை விடுறார். இப்போ ஜீவனை விடும் வேளையிலும் உயிர் போகுது, தம்முடைய ஜீவனை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். மகா சத்தமிட்டு கூப்பிட்டு அவர் ஜீவனை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். அந்த கடைசி தருணத்தில் கூட அவர் நன்மையே செய்தார், ஒரு பெரிய ஒரு நன்மையை செய்தார். வாசிங்க மத்தேயு 27:50 53 வரைக்கும், 50 வரைக்கும். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அப்ப நடந்த ஒரு காரியம், தேவாலயத்தின் திரைச்சீலை அப்படி மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டா கிழிந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்தா என்ன, நம்ம எல்லாருமே மகா பரிசுத்த ஸ்தலத்தை பார்க்க முடியும். யாருமே பார்க்க கூடாது என்று திரைச்சீலை போடப்பட்ட ஒரு ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம். தேவாலயத்தின் திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்துக்கு, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவில். இப்ப திரைச்சீலையை கிழிச்சாச்சு. யாரு வேணாலும் தைரியமாய் கிருபாசனத்தின் அண்டையிலே போக முடியும். அன்றைக்கு கிருபாசனம் கிட்ட போக முடியாது. பழைய ஏற்பாட்டில் கிருபை இல்லாத ஆசனம்தான். இயேசு ஒருவரே கிருபாசனம், கிருபையுள்ள ஆசனம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த கிருபாசனம் கிருபை இல்லாத ஒரு ஆசனம், ஆனால் கிருபாசனம் என்று பெயர். உண்மையான கிருபாசனம் ஆண்டவராய் இயேசுவே.
திரைச்சீலை கிழிந்து ஒரு மார்க்கம் பிறக்குது. எல்லாரும் பார்க்கலாம், எல்லாருமே போகலாம். ஆனால் வேதம் ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு நம்ம எல்லாரும் பிரவேசிக்கலாம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் பிரவேசிப்பதற்கு அப்ப யாருமே போக முடியாது. பிரதான ஆசாரியன் வருடத்திற்கு ஒரு முறை போவானாம். ஏன்னா அந்த உடன்படிக்கை பெட்டியை ஒன்றும் டச் பண்ண முடியாது, தொட்டாலே சாவு. அவ்வளோ வல்லமை. எங்க அந்த இடத்துக்கு போக முடியும்? இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு எல்லாரும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகலாம், எல்லாரும் கிருபாசன தண்டையில் நெருங்கலாம். தைரியமாய் போவதற்கு நமக்கு ஒரு புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை தம்முடைய சரீரத்தின் திரையாகிய சரீரத்தின் வழியாய் உண்டு பண்ணினார் என்று இந்த இடத்துல ஆவியானவர் பவுலை கொண்டு சொல்லுகிறார். அந்த திரைச்சீலை தம்முடைய சரீரமாகிய திரை, தம்முடைய சரீரமாகிய திரையை கிழித்து, ஆண்டவராகிய இயேசு நமக்காக கிழிக்கப்படாமல் இருப்பாரானால் மகா பரிசுத்த ஸ்தலம் நம்ம யாருமே கிட்டி சேர முடியாது. நமக்கு ஒரு புதிய மார்க்கத்தை, அந்த உயிர் பிரியக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் பாவிகளாகிய நமக்கு அவர் உண்டு பண்ணின ஒரு பெரிய ஒரு நன்மை. யாரானாலும் போகலாம், தைரியமா கத்தரண்டையில் போகலாம், கிருபாசன தண்டையில் நம்ம நெருங்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை ஜீவனை விடும்போது நமக்கு உண்டு பண்ணினார். அவர் ஜீவனை விடும்போது இன்னும் பல காரியங்கள் நடக்கிறது. மத்தேயு 27:50 மீண்டும் வாசிங்க. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. அப்படி பூமி அதிர்ச்சி, பூகம்பம், அப்படி பூமி பிளக்குது, மலைகளெல்லாம் பிளக்குது. அப்புறம் கல்லறை திறக்காம இருக்குமா? கல்லறைகளும் திறந்தது. கல்லறைகள் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் ஜீவனை விடும்போது நடந்த காரியம். இயேசு ஜீவனை விடும்போது 2 காரியம் நடக்குது. ஒன்று, நமக்கு புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம், தன்னுடைய சரீரமாகிய திரையை கிழித்து கொடுத்தார். 2வது, ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி, மலைகளெல்லாம் கூட பிளக்குது, கல்லறைகளெல்லாம் திறக்குது. அநேக பரிசுத்தவான்கள், நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் அப்படியே எழும்புது. எழும்பி அப்படியே தான் நிற்கிறாங்க, அப்படியே இருக்கிறாங்க, எழும்புது. அடுத்து வாசிங்க. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு, அப்போ 3 நாள் வரைக்கும் அவங்க எல்லாரும் கல்லறையில் அப்படி நின்று கொண்டு இருக்கிறாங்க. 3 நாள் வரைக்கும் அப்படியே. ஏன்னா உயிரை விடும்போது, ஜீவனை விடும்போது அவங்க எழும்புறாங்க, உயிர் தளறாங்க. அப்படியே அவரவர் கல்லறையில் அப்படியே தான் நிற்கிறாங்க. இப்போ உயிர் தெழுந்த பின்பு 3 நாளுக்கு பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு, அது வரைக்கும் கல்லறையிலே தான் நின்று கொண்டு இருக்கிறாங்க. உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து, பரிசுத்த நகரத்துக்குள் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். ஒரு பெரிய ஒரு அற்புதம், அதிசயம் அன்றைக்கு நடந்தது. எத்தனை சந்தோஷம்! அன்றைக்கு அருமையானவர்களை இழந்து தவித்தவங்க உயிரோடு அவங்கள பார்த்துறான், எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் கற்பனைக்கு எட்டாத ஒரு காரியம். அத்தனை சந்தோஷம் ஜீவனை விட்ட பொழுது.
இப்படி எல்லா சந்தர்ப்பத்திலும் ஆண்டவராகிய இயேசு அற்புதங்கள், அதிசயங்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் கொடுத்தவர். உயிர்த்தெழுந்த பின்பு அவர் நன்மை செய்யாமல் இருப்பாரா? உயிர்த்தெழுந்த இயேசு அன்று மாலையிலே கதவுகள் பூட்டப்பட்டு இருக்க தம்முடைய சீஷர்கள் இருக்கிற அந்த அறையிலே இப்போ அப்படியே வந்து இறங்குறார். உங்களுக்கு சமாதானம் என்று சமாதானத்தை கொடுத்தார். உயிர்த்தெழுந்த இயேசு சமாதானத்தை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார், பரிசுத்த ஆவியை கொடுத்தார், அதிகாரம் கொடுத்தார். நீங்க யாரை மன்னிக்கிறீங்களோ அது மன்னிக்கப்பட்டிருக்கும், யாரை மன்னிக்காம இருக்குங்க அது மன்னிக்கப்படாது என்று அதிகாரத்தை கொடுத்தார். கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நன்மையை வாரி வழங்கக்கூடிய தேவனாகிய கர்த்தர். ஆகவே தன் ஜீவனையே கொடுத்தவர். மற்ற எதை அவரால் கொடுக்க முடியாது? அருமையானவர்களே, சோர்ந்து போகக்கூடாது, துவண்டு போகக்கூடாது. தன் ஜீவனையே ஒரு பொருட்டென்று எண்ணாமல் தன் உயிரையே கொடுத்த ஆண்டவர் வேற என்னத்தை அவரால் கொடுக்க முடியாமல் இருக்கும்? நம்ம எல்லாமே கொடுப்போம், உயிரை கொடுக்க மாட்டோம். அவர் ஜீவனையே கொடுத்தார். பிதா தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக ஒப்பு கொடுத்தாரே. குமாரனோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் நம்மை பார்த்து கேள்வி கேட்குது. ரோமர்கள் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், எல்லாருக்காகவும் தன்னை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட அந்த குமாரனாகி இயேசுவோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? குமாரனையே கொடுத்துட்டாராம். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எல்லாத்தையும் கொடுத்துதான் அவர். ஆகவே இம்மைக்குரிய காரியங்களுக்காக மாத்திரம் நம்ம அவரை பற்றி கொண்டிருப்பதல்ல, அது எல்லாரை காட்டிலும் பரிதவிக்கப்படத்தக்க நிலைமையாயிரும். நமக்கு இம்மைக்குரியதையும் தேவன் கொடுக்கிறார், மேலானது, அதை வாஞ்சிக்க வேண்டும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மேலானதை வாஞ்சித்தாங்க. அது போல நம்முடைய வாஞ்சை இந்த பூமிக்குரியதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதல்ல. பூமிக்குரியது உங்களுக்கு தேவை என்பதை அவர் அறிவார். எல்லாத்தையும் அவர் கொடுக்க வல்லவர், எல்லாத்தையுமே கொடுப்பார். ஆனால் நம்ம கர்த்தர்கிட்ட சந்தோஷமா இருக்கணும், அவரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கணும். அப்பதான் அது நடக்கும். சங்கீதம் 37:4, 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் சந்தோஷமா இருக்கணும். கர்த்தருக்கும் நமக்கும் இடையில எதுவுமே வந்துடக்கூடாது. பாவம், நம்முடைய அக்கிரமம் பிரிச்சிடக்கூடாது. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அவர் எல்லாவற்றையும் அருளுகிற தேவன். ஆகவே சந்தோஷமாய் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நாளுக்காக, நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் கூட ஆண்டவரே, வேதத்திலிருந்து வசனங்கள் மூலமாக எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலும் ஆண்டவரே, பாடுபடும் பொழுதும் உயிரோடு எழுந்த பிறகும் ஆண்டவரே, நன்மையையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவரே கொடுக்கிறவராக காணப்பட்டீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே அனைவருக்கும் நன்மை செய்கிறவராகவே நீங்கள் காணப்பட்டீங்க ஆண்டவரே. உமக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் கூட ஆண்டவரே நீங்கள் நன்மை செய்கிறவராக காணப்பட்டீங்கப்பா. சிலுவையில் அறையப்பட்ட பொழுது கூட ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் உம்மை இகழ்ந்தவர்களுக்கும் கூட நீர் நன்மை செய்தீர். சிலுவையில் அறையப்பட்ட கல்லரில் ஒருவனுக்கு கூட அவன் தன்னை உணர்ந்த பொழுது அவனுக்கு பரதேசை நீங்கள் கொடுத்தீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். உயிர் தெழுந்த பின்பு கூட ஆண்டவரே, மரித்த பின்பு கலக்கத்தோடு சமாதானம் இல்லாமல் இருந்த ஒவ்வொருவருக்கும் நீர் உயிர் தெழுந்து அவர்களுக்கு காணப்பட்டு அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தீங்க,
சந்தோஷத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை கொடுத்தீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் இந்த உலகத்திற்குரியவைகளை மட்டும் நாங்கள் தேடாமல் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்திருக்கிறதை எண்ணி ஸ்தோத்தரித்து மேலானவைகளை நாங்கள் நாட தேட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எப்பொழுதும் கொடுக்கிறவர் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக இவ்வுலகத்திற்குள்ளவைகளே மட்டும் நாங்கள் பற்றி கொள்ளாமல் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக உமக்கு ஊழியம் செய்கிறவர்களாக நாங்கள் காணப்பட ஆண்டவரே, அந்த மேலான பாக்கியத்தை எல்லாருக்கும் ஆண்டவரே கொடுக்க நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.